ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்று காலையில் நம்ம போட்டிருந்த வீடியோவில் தங்கத்தோட விலை வந்து கிராமிற்கு ஒரு 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசியில் 20 ரூபா மட்டும்தான் குறைஞ்சிருந்தது. ஆனால் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் இருந்ததுங்க. சர்வதேச லெவலில் குறைஞ்சிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா US டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதெல்லாம் வச்சு கல்குலேட் பண்ணி கடைசியில் 20 ரூபா மட்டும் தான் குறைச்சிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஒரு பெண்டிங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபாய் இருக்குது. அது ஒரு வேளை திங்கக்கிழமை காலையில் கூட குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தீங்க, திங்கக்கிழமை வந்து ரேட் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா, ஏதாவது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இனி வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கு தான் நம்மளுக்கு 8 மணிக்கு நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுனால இன்றைக்கி என்ன ரேட் இருக்குதோ, அதாவது 7940 ரூபாய் இருக்கு இல்லைங்களா, 22 கேரட் 1 கிராம். ஸோ இந்த ரேட் தான் வந்து நாளைக்கு நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்கும். கடையில் இந்த ரேட்டில் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விற்பனை செய்வாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை காலையிலேருந்து நம்மளுக்கு வந்து ரேட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருங்க. ஸோ என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு திங்கக்கிழமை காலையில் உங்களுக்கு 8 மணிக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கடையில் வந்து ஒரு ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றியும் சொல்லிடலான்னு பார்த்தேங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜோஸ் ஆலுகாஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த கடையில் வந்து ஃப்ளாட் 50% சேதாரத்தில் ஆஃபர் போட்டிருக்காங்க. அந்த ஆஃபர் வந்து இப்போ வந்து கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து கோரிக்கை வச்சு கேட்டிருக்கிற காரணத்தினால 9ஆம் தேதி வரைக்கும் வந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து நீட்டிச்சிருக்கா சொல்லியிருக்காங்க ஜோஸ் ஆலுகாஸ்லங்க. தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து இப்போதைக்கு இந்த நிலவரத்தில் தாங்க இருக்குது. நம்மளுக்கு வந்து ரேட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நான் வந்து மண்டே உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 8 மணிக்கு எப்பவும் போல் போடுற வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சீட்டு இப்போ பே பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த மாதத்தின் முதல் நாள் தான் இன்று நமக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சீட்டு அதாவது ரேட் வந்து குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து குறையுது அப்டேட் அதிகரிக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வந்து சீட்டு பே பண்ணணுமா இல்லை வெயிட் பண்ணி பே பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் தாங்க முடிவு பண்ணிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 7000 ரூபாய் கீழே போகுமா, 7500 கீழே போகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ இருக்கிற அந்த ட்ரெண்டில் இதே மாதிரி வந்து ரேட் வந்து குறைஞ்சிட்டு போச்சுன்னா ஒரு வாய்ப்பு இருக்குன்னே சொல்ல முடியும். அதாவது ஒரு 7600 ரூபாய் 7700 ரூபாய் அந்த ரேஞ்சில் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் வந்து தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காரணம் மட்டும் கிடையாதுங்க. சடனாக வந்து குறையுது, சடனாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எதனால் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ரேட் மறுபடியும் வந்து அப்பில் போகுது, இல்லைனா டவுனில் போகுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்கள் கோல்டு காயினாக இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. ஒரே டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபம் கிடைச்சாலும் சரி நஷ்டம் கிடைச்சாலும் சரி உங்களுக்கு வந்து அது வந்து ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெரிய அளவுக்கு பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கோல்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பொருளாதார நிபுணர்களை ஆலோசனை செஞ்ச பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பவும் சொல்லிக்கிறேன், கோல்டு சீட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து யோசித்து நீங்கள் கட்டிக்கிங்க. அதனால தான் நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அதாவது நீங்கள் வந்து கோல்டு சீட்டு போடுற மாதிரி இருந்தால் பிரித்து இப்போ 5000 ரூபாய் சீட்டு போடணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா 2000 2000 1000 இல்லைனா 2500 அப்படி பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவைப்படுறப்ப நீங்கள் பிரித்து கூட கட்டிக்கலாம். எந்த ரேட் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அப்போ பிரித்து கூட கட்டலாம். அப்படி கட்டுறப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ரேட் வந்து ஓரளவுக்கு உங்களால் சராசரியாக நீங்கள் வந்து கட்டிக்க முடியும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இதுதான் அப்டேட் நான் கொடுக்கலான்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.